வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செய்ய போகிறோம் என்னன்னா ஒரு சாஃப்ட் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதாவது ஸ்டூடியோ லைட் செய்ய போகிறோம். இந்த சாஃப்ட் பாக்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போகிறவங்களாலும் சரி, ஸோ அவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிசி ஐடியாஸ். ஸோ இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஐஒய் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் அப்புறம் கிரேசி ஐடியாஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி ஒரு சாஃப்ட் பாக்ஸ் செய்கிறேன்னு போய் பார்க்கலாம். நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஷூ பாக்ஸ் தான். அப்புறம் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டேன். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட இன்னர் சைடு ஃபுல்லாக நான் கம் அப்ளை பண்ணிட்டு அந்த அலுமினியம் ஃபாயில் ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸோட இன்னர் சைடு ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயில் ஒட்டிடுங்க. அப்புறம் நான் ஒரு எல்இடி லைட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த லைட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த சாஃப்ட் பாக்ஸை போர்ட்டபிளாக செய்கிறதுக்காக இந்த லைட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த லைட்டை நம்ம சென்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஓட்டை போட்டு வயரை வெளில எடுக்கணும். ஸோ நான் ஓட்டை போட்டு வயர் அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் நான் டபுள் சைட் டேப் எடுத்துக்கிறேன். லைட்டில் டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அந்த பாக்ஸில் ஒட்டிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட்லேன்னு வர வயரோட டிஸ்டன்ஸ் பத்தலை, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 வயர் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த 2 வயரை நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாம். என்கிட்ட 12 வோல்ட் பேட்டரி இருக்குனால நான் அதில் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி பேட்டரியில் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பவர் கம்மியாக இருக்கும், அதனால் லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 12 வோல்ட் பேட்டரியிலே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், பெரிய பல்பை வச்சு ஏசி பவர் சப்ளை கொடுக்கலான்னு. ஆனால் இந்த சாஃப்ட் பாக்ஸை நான் போர்ட்டபிளாக செய்கிறதுனால நான் டிசி பவரே கொடுத்துருக்கேன். லைட்லேன்னு வர பாசிட்டிவ் வயரை பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடுங்க. லைட்லேன்னு வர நெகட்டிவ் வயரை நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே அது எரியும். நம்ம சாஃப்ட் பாக்ஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதுலேன்னு வர லைட் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, அதனால் நம்ம ஃபேஸில் ஷேடோஸ்லாம் விழும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம அதுக்கு மேலே பேப்பர் ஒட்ட போகிறோம். சாதாரண பேப்பர் இல்லை, ரொம்ப லைட்டாக டின்னாக இருக்கணும் அந்த பேப்பர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் மாதிரி. ஸோ இந்த பட்டர் பேப்பரை நம்மளோட ஷூ பாக்ஸ் மேலே ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஸோ நல்லா ஒட்டுங்க, அப்புறம் லைட்டோட லீக்கேஜ் எந்த பக்கத்துலேருந்து வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட் ரொம்ப சாஃப்டாக ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த லைட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தேவையில்ல. ஸோ அதுக்காக நான் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டே யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ ட்ரைபாட் ஸ்டாண்ட் மேலே ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்க்ரூவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நட்டு எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த நட்டு அந்த ஸ்க்ரூவை முடுக்குனா நல்லா ஃபுல் டைட் ஆகும். ஸோ அப்புறம் நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ் டிஏவி ஆகும். ஸோ இந்த பாக்ஸோட சென்டரில் நம்ம ஸ்க்ரூவை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்க்ரூவோட அவுட்லைன் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நான் ஓட்டை போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, இல்லாட்டி ஸ்க்ரூ உள்ளார நின்றுடும். ஸோ நம்ம ஸ்க்ரூ கரெக்டாக இருக்குது, அந்த பொசிஷனில் நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்க்ரூவை போட்டு அந்த போர்டில் முடுக்கணும்னா நல்லா டைட்டாகவே ஃபிட் ஆகிடும். ஸோ நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த டேரெக்ஷனில் லைட் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் நம்ம ட்ரைபாட திருப்பிக்கலாம். ஸோ இப்போ சாஃப்ட் பாக்ஸ் வைக்கலை, இப்போ எப்படி இருக்குது, சாஃப்ட் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட் பாக்ஸ் இல்லாத போது இப்போ இருக்கும் போது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை உணர்ந்துருப்பீங்க. அந்த சேச்சுரேஷனும் சரி, அந்த பிரைட்னஸும் சரி, அந்த சாஃப்ட் பாக்ஸ் வைக்கும் போது நல்லாவே இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த சாஃப்ட் பாக்ஸில் ஹைலைட் என்னென்னா, அது நம்ம ட்ரைபாடோடையே அட்டாச் பண்ணி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் பிடிச்சிட்டு நிற்கணும்னு தேவையில்லை. ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. பை.